ஆயத்தோட சாமி ஆசீர்வாதம் வாங்குவோம். அப்படி எனக்கு மட்டும் யானை தம்பிதாங்க. சுவாமிக்கு வரவேற்பு பட்டு கொடுத்து விட்டு மற்றபடி சிறப்பாக. சரிங்க மேடம். ஆமா முத்துக்குமரா. முத்துக்குமராவா? காளியாத்தா வெட்டரே காளி மதுரை வீரா வடப்புறத்த ஆத்தா காளி மசைந்துக்கிட்டு பள்ளிக்கூட போகலாமா, அங்கே படுக்க போட்டு அழைக்கலாமா, சொல்லி சொல்லி கேட்கலாமா, சோமபானமா. ஆமா சாமி. பள்ளிக்கண்ணே ஆமா சாரி ப்ரோ, சரி ப்ரோ படுத்துரு ப்ரோ. இல்ல வேலை இருக்கு, சும்மா மேப்பிடுங்க.
எடுத்துட்டு வந்திருக்காரு. சரி நாத்து முகம் அன்றிக்காரா பிரம்மாவின் புத்திரரா கலைவாணின் மைந்தனா ஐந்து வாரம் பார்க்கலாம். வலிக்குது. கலைவாணி போற்றும் புகழ்வரி கவன பிரியரி கருணை வடிவான புரியரி கருணை வடிவான அந்த வாடி அம்மா நல்லாசிகள் பல மெய்தான் அரும்பி விதை விதைத்து கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி கருத்தல் விடுத்த கண்மணிகை காவிய பொன்மணிகை அருமையான வணக்கம், அழகான வணக்கம், அன்பான வணக்கம், இதமான வணக்கம், இனிமையான வணக்கம். இன்றைய வணக்கம் இந்த இடத்தை அலங்கரிக்கக்கூடிய அளவிற்கு அதே அற்புதமாக இருக்கிறது. இருந்தபோதும் ஒரு தாயை எப்படி வணங்க வேண்டும், ஒரு தந்தையை எப்படி வணங்க வேண்டும், ஒரு குருவை எப்படி வணங்க வேண்டும், ஒரு தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும், வரக்கூடிய விருதுகளை எப்படி வணங்க வேண்டும் என்பதற்கெல்லாம் வரைமுறைகள் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு கரும்பு எடுத்துக்கொண்டமானால் அந்த கரும்பிற்கே 3 சுவை கொடுத்திருக்கிறான். முதற்கடி கசப்பு, நடுக்கடி இனிப்பு, கடைசிக்கடி உப்பு. இப்படி ஒரு கரும்பிற்கே 3 சுவை கொடுத்திருக்கும் பொழுது என்னை வணங்கி வரவேற்றிருக்கின்றாய். என்னை வணங்கி வரவேற்ற உன்னை வாழ்த்துவதன் கடமை அல்லவா? ஆகையால் எப்பேற்பட்ட வாழ்த்து சாமி? பூப்போலே உன் புன்னகையில் உள் உலகினை கண்டேன் அம்மா. பூப்போலே ஒரு புன்னகையில் உள் உலகினை கண்டேன் அம்மா. என் கண்ணே கண்ணில் மணியே என் உயிரே உயிரே ஒளியே. பூப்போலே உன் புன்னகையில் உள் உலகினை கண்டேன் அம்மா. பூங்காட்டிலே
வெள்ளை களி கொடுத்து வெள்ளை படி கொண்டு வெள்ளை தாமரை விட்டிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் என்னை அரசரோடு சரியாசனத்தை வைத்த தாய் என்ன பெருமைக்குரியவளாம் கலைவுகள் அருளால் கவிபாரும் வல்லமை பொருந்திய பெண்மகளே, என் நாளிலத்தின் நன்மகளே, நீ வாழ்க, என் குலம் வாழ்க, உமரக்கிழமை திருவுருளால் நீ சிறப்புடன் வாழ்க மகளே. அம்மா உமரவச விவரங்கள் கட்டி தந்து விடாமல் இருக்கேன்னு கேட்கலாமா? வாங்க சாமி கேளுங்க. மண்ட விழிக்கல்லே ஓடிவாரே, மண்ட விழிக்கல் கொண்டு ஓடிவாரே, மண்டமே மேற்கு பபாமலை வெங்கல் நிர்வகிക്കാം ஆட்சி வரை அணிவழைக்காம் பார்ப்பதற்கு பிராகணத்தில் நிலவுவதன் காலம் தொண்டை நாடக நாட்டு என்னும் பெருமைக்குரிய நாட்டு பிறந்த மண்மகளே, வில்லில் விடுபட்டு வரைமுறை போல சொல்லி சுவைகொட்டி சுருக்காக சுந்தர தமிழிலே பதிலொடுத்த செந்தமிழ் பெண்ணே, அழகு அறிவு அமைதி மூன்று ஒருங்கி அமைப்பற்ற அரணங்கி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை இடங்களிலே 12 ஆண்டுக்கு ஒருவரை பக்கம் என்று சொல்வார்கள். அதிசயமாக குறிஞ்சிவளர். அப்பேற்பட்ட குறிஞ்சிவளர் போத்துக்குலகும் குமரக்கடவுள் குடிகொண்ட தொண்டை நாடு நல்லது. இன்னும் உங்களுக்கு கேட்கலாம். கந்தமலர் சேர்ந்து முகமாதே, கந்தமலை அது மட்டுமல்ல, முல்லையும் குறிஞ்சியும் முறையிட்டிருந்து நன்றிகள் பொழுது நடுங்கு துயரத்து பாலை என்பது வடிவம் கொள்ள மைதானமாகிய பாலை முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சி என்று சொல்வார்கள். இதில் குறிஞ்சி தீர்மாகும். அது மட்டுமல்லங்க, மேற்கே புகழமலை நீங்கிட மேற்படக்காம் அரைக்குறை நீளக்காம் தெற்கே பினாகமா திகில் 20 காலமா ஒரு காலத்துக்கு 10 மைல் 20 காலத்துக்கு 20 பார்த்தா 200 மைல் சுற்றத்தோடு இருந்துட்டாலும் ஈசானி என்று சொல்லக்கூடிய மூலைகளை திணை விதைச்சு வச்சுக்கோ. நாடு தொண்டை நாடு ஒரு சிற்றூர் நிலமா குறிஞ்சிடும். தட்டை பேரை நம்பி தலைவன் தாய் பேர் வங்கி மௌனி எனது பேர் வள்ளி. எனது பேர் வள்ளி அப்படின்னா எனக்கு எத்தனை பேர் உண்டு? ஏன்னா காரண பெயர், கருத்து பெயர், தத்துவ பெயர், தத்துவ இடப்பெயர், பூர்வீக பெயர் என்று சொல்லக்கூடியது. இப்ப காரண பெயர் எடுத்துக்கிட்டா கடையாள இருந்து பூங்குறத்தியால் வாங்க. கருத்து பெயர் அப்படின்னா வேங்கை கரிசின்னு சொல்லுவாங்க. தத்துவ பெயர் அப்படின்னா பசுக்கிளியான்னு, தத்துவ இடப்பெயர் அப்படின்னா விழிமலர்னுவாங்க. பூர்வீக பெயர் அப்படின்னா சுந்தரவல்லின்னு சொல்லுவாங்க. ஆக நடப்பு பெயர வள்ளி, வந்தது நோக்கம் காவல், அமைத்திருப்பது வரன், அடைந்திருப்பது பருவம். இதான் என்னை பற்றி முழு வரும். வந்த உடனே அருமையான வாழ்த்து பூப்போலே உன் புன்னகையுடன் மற்றற்ற மகிழ்ச்சி முறையான பாடல். சங்கரன் போட்ட பிச்சையில வாழ்ந்துட்டு இருந்தாலும் பாஸ்குடைய பாடல், கதை பாடல், சுவாமிகள் பாடல், இந்த பாடல்கள்லாம் பாடலாத்தான் நம்ம போட்டுக்க வேசத்திக்க முடியும். அதை தொட்டு ஆரம்பிச்சுங்க. மிக்க மகிழ்ச்சி. இருந்துட்டாலும் கேள்விக்கணைகள் தொடுக்கமா தொடுக்க அவான்றதுக்கு வாங்க என்ன கேட்க போறீங்க? நீங்க முறையா போனீங்கன்னா நான் முறையா வருங்க. முறையில வருவீங்கன்னா அவரை கலையரசி பேசி விட்டாலேன்னு வருத்தப்படக்கூடாது. வந்த உடனே நாதர் சந்திரகுமாருக்கு என்ன விஷயம் இருக்கு, வள்ளி கலையரசிக்கு என்ன விஷயம் இருக்கு அப்படின்றத எதிர்பார்ப்ப, அதாவது மக்கள் எதிர்பார்ப்போட உட்காந்துட்டாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்ப
நம்ம நிவர்த்தி செய்ய தான் வந்திருக்கோம். நல்ல கருத்துக்களை பகிரணும், மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும், நல்ல விஷயங்களை பேசணும். ஒரு கண்ணாடியோட தன்மை என்ன தெரியுமா? கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம சிரிச்சோம்னா அது நம்மளை பார்த்து சிரிக்கும். கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நம்ம அழுதோம்னா அது நம்மளை பார்த்து அழுவோம். ஆனா கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம முறைச்சிட்டோம்னா அது திருப்பிக்கிட்டு முறைக்காம போகாது. அந்த இடத்துல கேள்வி கரையை தொடுக்கணும் வந்திருக்கீங்க, என்ன பேச போறீங்க? நீங்க முன்னேறு மாதிரி, நான் பின்னேறு மாதிரி. இந்த முன்னேறி எந்த வழிக்கு போதோ பின்னேறு அந்த வழிக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை முன்னேறி வேற மாதிரி போக பார்த்துச்சுன்னா அப்புறம் சொல்ல மாட்டேன். ஏன்னா பாத்துக்கிறோம். ஏன்னா பேச்சு திறமைக்கு தான் பரிசு கொண்டு இருக்காங்க. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்காக இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இடத்துல திறமைக்கு பரிசு கொண்டு இருக்காங்க. என்ன பேச போறீங்க? வள்ளுவர் பிறந்தகை அழகா சொல்லி வச்சிருக்காரு. எப்படின்னா யாகாவா ராயினும் நாகாக்கா காவாக்கா சோகாப்பா சொல்லிட்டு நம்ம பேசக்கூடிய வார்த்தை தவறா கொடுத்துட கூடாது. நாமளே உள்ளிழுத்து பேசணும். அப்படி தவறா கொடுத்துட்டோம்னா சொல் குற்றத்திற்கு ஆளாகும். அதுக்குதான் தீயினால் சுட்டப்பட்டு உள்ளாறு மாறாது நாவினால் சுட்டப்பட்டு நல்ல கொட்டலாம் அள்ளிடலாம், சொல்ல கொட்டலாம் அள்ளவே முடியாது. ஆக பசித்திரு தனித்திரு வெளித்திரு பாரா தானா வீணா பணிவிடு வந்தா தான் பதவி வருமா? ஒரு பெண்ணுக்கு பணிவிட்டு தான் வருமா? துணிவு முக்கியம். அந்த துணிவாற்றல் என்கிட்ட எப்பொழுதுமே அதிகமாகவே இருக்கும். இனிய உணவாக இன்னாத குரல் கடியிருப்ப காய்க்க வந்துட்டு இனிமையான சொற்கள் இருக்கும்போது கடுமையான சொற்கள் ஏன் பேசணும்? ஒரு மரத்துல பழங்கள் இருக்குன்னா பழங்களை விட்டு போய் காயை பறிச்சு சாப்பிட்ட கதையா போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வாங்க, என்ன நாலு மகரிஷி அப்படின்னா முக்காலத்தை உணர முடியும், 14வது வெட்ட முடியும். எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். ஆமா, இப்பேற்பட்ட பகுதிக்கோ இப்பேற்பட்ட தொகுதிக்கு வரணும்னா ஒரு தகுதியான ஆள் தேவை. நீங்க தகுதியான ஆள் தான். வாங்க பேசி பார்ப்போம். தாய் என்றால் தன்னம்பிக்கை, கூ என்றால் குறிக்கோள், தீ என்றால் திட்டமிடுதல். தன்னம்பிக்கையோட குறிக்கோளோட திட்டமிட்டு போன வந்திருக்கேன். ஏன்னா அறிவாளி சேர்ந்தா எத்தனை பாதை? 3 பாதை. அறிவாளி முட்டாள் சேர்ந்தா 2 பாதை. முட்டாளி சேர்ந்தா ஒரே பாதை இருக்காங்க. இந்த இடத்துல நீங்க அறிவாளியா இருக்கக்கூடியவங்க. ஏன்னா ஓரறிவு உள்ளது மரம் செடி கொடி, ஈரறிவு உள்ளது புழு பூச்சிகள், 3 அறிவு உள்ளது நீர்வா பிராணிகள், 4 அறிவு உள்ளது பறவைகள், 5 அறிவு உள்ளது மிருகங்கள், 6வது அறிவு யாருக்கு? மனிதர்களுக்கு. பகுத்தறிவு. ஏன் பகுத்தறிவு? எதையுமே பகுத்து ஆராயக்கூடிய அறிவு பகுத்தறிவு. சிற்றறிவு, நுண்ணறிவு, கேளறிவு, கேளாறிவு, பகுத்தறிவு. ஆமா, இந்த இடத்துல எதை பேசுறோம்னு தெரிந்ததை விட எதை பேசக்கூடாதுன்னு தெரிந்தவர் தான் அறிவாளி இருக்காங்க. அப்ப பாருங்களே, 6 அறிவை காட்டுறோம், ஓரறிவு கூட அப்படின்னா யாருக்கு? 7வது அறிவு. உங்களை போன்ற முனிவர்களுக்கு, உங்களை போன்ற ஞானிகளுக்கு, உங்களை போன்ற சித்தர்கள் இருக்காங்க. 8வது அறிவு இறை அறிவு இருக்காங்க. வாங்க, எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு. மனிதனுக்கு பலம் தன்னம்பிக்கை. ஏன்னா நம்பிக்கைன்னு எடுத்துக்கிட்டா தன்னம்பிக்கை, அவநம்பிக்கை, மூட நம்பிக்கை இருக்காங்க. அதுல இறைவனுடைய நம்பிக்கை முக்கியமா வேணும். அந்த இறைவனுடைய நம்பிக்கையோட மனிதனுக்கு போல நம்பிக்கை, தன்னம்பிக்கை. இந்த தன்னம்பிக்கை என்னிடம் இருக்கு. உங்கள்கிட்ட பேசி நான் கண்டிப்பா வெற்றியோட போவேன் இந்த இடத்துல. சரிங்களா? பேசுங்க, வாங்க பேசுங்க தம்பி. அருமையான பேச்சு, தெளிவான கருத்து, பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா உங்களை பத்தி என்ன கேட்டேன்? தந்தையுடைய பேர் என்ன அப்படி கேட்டேன். அதுக்கு அப்படியே பேசிட்டே போறீங்க. பரவாயில்ல, பாராட்டக்கூடிய விஷயம். அக்னி புராணம், கந்த புராணம், கருட புராணம், கூர்ம புராணம், சிவ புராணம், நாத புராணம், பத்ம புராணம், பௌஷக் புராணம், பாவ புராணம், பிரம்ம புராணம், பிரம்மாண்ட புராணம், வேத புராணம், மட்ச புராணம், மார்க்கண்ட புராணம், வராக புராணம், வாமன புராணம், விஷ்ணு புராணம், லிங்க புராணம் என்று சொல்லக்கூடிய 18 புராணங்களை அறிந்தவனும், ரிக், யஜுர், சாமம், அதர்வனம் சொல்லக்கூடிய 4 வகை வேதங்களை தெரிந்தவனும், ராமாயணம், மகாபாரதம் என்று கூறக்கூடிய இதிகாசங்களை புரிந்தவனும், உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1, உயிர்மை எழுத்துக்கள் 216 ஆக தமிழ் எழுத்துக்கள் 247 கட்டந்து அடிவா, வகிவா, கரிவா, லகிவா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், பட்சத்துவம் சொல்லக்கூடிய அசமாச்சத்துக்களை அறிந்தவனும், நடந்தது, நடப்பது, நடக்க போவது என்று சொல்லக்கூடிய முக்காலங்களில் உதவமாகிய நான் உண்மையிடம் துணத்தை விடைய எதிர்பார்க்கிறேன் என்றால் அது உங்களுக்கு வியப்பாகத்தான் இருக்கும். நான் கேள்விகளை கேட்க வேண்டும், அதற்கு தகுந்த பதிலை உரைக்க வேண்டும். அதை கேட்டு என் மனம் ஆவலர் வேண்டும். நீங்க சொன்னீங்க இல்லையா, உங்க தந்தையுடைய பெயர்? தாயின் பெயர்? உண்மையிலேயே ஒரு உங்க தந்தையா? என்ன பெற்றால் தான் பிள்ளையா? வளர்ப்பு தந்தை. வளர்ப்பு தந்தை. நான் பெற்ற எடுத்த தந்தை கிடையாது. வளர்ப்பு தந்தை சொல்லிருக்கல. வளர்ப்பு தந்தை. இங்க எதற்காக வந்திருக்கீர்கள்? நான் எதுக்கு வந்திருக்கேன், உங்களை எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். ஏன் எதுக்கு நிக்கிறது தெரியுது. அதாவது போட்டியாளர் அப்படின்னா இருவரும் தேவை. தவம் மருந்து வலிக்கின்ற ஒரு ஆள் தேவை. தமிழ்ல பேசணும்னா இருவரும் தேவை. இருவரும் பரிமாறணும். அப்ப இந்த இடத்துல போட்டி அப்படின்னா உங்களுக்கு எனக்கு போட்டி. சரி, நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா உங்களை எதிர்ப்பதற்காக நான் வந்திருக்கேன். ஒரு ஆணுக்கும் ஆணுக்கும் போட்டி ஏற்படுத்தினா அது சரி முறை ஏற்றுக்கொள்ளலாம்.
ஏன்னா ஒரு பெண்ணோட ஒரு ஆண் போட்டிடுதுன்னா அது சரியான விஷயமாகுமா? அப்படி கையை தூக்குறீ என்ன? நீ கையை தூக்குறதே ஒரு மாதிரி இருக்கே. மிகப்பெரிய வீரன் தாமா பீஷ்மராகப்பட்டவர். ஒரு பெண் எதுக்கு வந்து நின்றாலே அப்படிங்கிற காரணத்துக்காக என்ன பண்ணாரு? நான் போரே அப்படி முன்னாடி சொல்லி போனார் இல்லையா? அதுக்காக பெண்ணோட நான் போய் போட்டி அப்படி கிடையாது. பெண்ணோட நீங்க போட்டி ஓடலாமான்னு கேட்க கூடாது. சபைன்ற இடத்துக்கு வந்துட்டோம்னா சரி நாரதரா வள்ளியா அப்படின்ற இடத்துக்கு தான் நம்ம போகணும். சரி அப்படி என்ன பேச போறீங்க? பேசுங்க பாப்பா. பேச போறீங்கன்னு என்ன கேக்குறீங்க? சும்மா இந்த சித்தப்போக்கு சோம்போக்கு சத்தப்படையில ஓங்கி பேசுறவளை என்கிட்ட பேசக்கூடாது. அதட்டி பேசி அம்பலகாரம் மட்டும் ஒருபோது எனக்கு அதுக்காக இந்த மூட்டை பூச்சிகளை வந்து வீட்டை கொடுத்த வர்க்கமா மூட்டை பூச்சிகளா வரம்பு மீறி பேசுறவங்க நரம்பு எடுத்து முடியும். நானு என்கிட்ட பேசுறதுனா மரியாதை ஊதுகமா அறிவு வளரணும். தெரியுமா? பெரிய இலக்கணம் வழக்கண்ண இலக்கணம் என்றாலே ஒரு மிலை எத்தனை வகை என்றாலே ஒரு மொழியை பிழை இல்லாமல் பேசுவதோ எழுதுவதோ இலக்கணம் என்பார்கள். அது எத்தனை வகைப்படும் அப்படின்னா சொல்லுங்க. 5 வகைப்படும். இலக்கியம் படிச்ச கருப்பாய் சொல்லுங்க. அரே அப்பா நீங்க என்ன பேச போறீங்க? சட்டை என்ன போறாங்க? அப்படிதான் போட்டு நிப்பாட்டி அந்த வட்டத்துக்கு நிக்க வச்சு ஜோடி வாத்து போயிருவீங்க. தெரியுமா? நீங்க வட்டத்தை போட்டு ஒரு நிப்பாட்டி ஜோடி வாக்குற கூடயும் உங்களை வட்டத்தை போட்டு அதுல விட்டமாக்கி விட்டத்துல காவாசி நாள் ஆறாம் மணி உள்ள உருட்டி விட்டு போய்கிட்டே இருக்க விஷயத்தால இதுதான் பெரிய ஆளு. என் அம்மா கொடுக்கு யாருங்க பேசுற பேசுற ஒழுக்கமா பேசணும். ரொம்ப நான் எது தவறா பேசுறேனா? மரியாதையா பேசணும். நீ தான் போயா இது வரைக்கும் நீங்க வாங்கறத அப்படிதான் பேசுறேன். எல்லாரும் காதுல இருக்காங்க. போட்டு ஒரு பொம்மை அப்படியே நிக்க வச்சு உன சோடி பேசுறீங்க. நீ தான் பேசுற சோடி பார்க்க போற. என்ன பேசுற? பேசுமா பாப்பா பாப்பா தேன் வச்சுக்குங்க. பேசுற ஆச்சா என்ன பேச்சு என்னட்ட சரியா பேசணும். நிதானத்தோட பேசணும். கவனமா பேசணும். பக்குவமா பேசணும். இல்லன்னா தட்டி உட்கார வச்சு முடிய விஷயத்தை கட்ட உடைஞ்சாலும் சரி இந்த கொட்டை இருந்தாலும் சரி மகளை பட்டை கிளப்ப நான் போக மாட்டேன். பாப்பா அதே பட்டை கிளப்ப போறாரு. என் பாவம் நாங்க பேசுவோம். எங்க இருந்து வந்திருக்கீங்க? நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? சத்யா 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 சத்யான்றது என் பேரு. ஒழுக்கமா பேசிக்கோங்க. நான் சத்யான்னு நீயே சொல்ற. மடியில கணவன் தட்டா வழியில பயம் இருக்கா? சத்யான்னு எதுக்கு சொல்றீங்க? காமாரக்காரன் கண்ணுக்கு கண்டதெல்லாம் மணி கனமா இருக்கா? எனக்கு எதுக்கு கனமா இருக்கு? சத்யான்னு சொல்ல நீயாமா அப்படி சொல்ற? சத்யான்னு சொன்னா அப்புறம் என்ன? மூலில நீ எங்காவது சொல்ற? நெருப்புன சுடவா போகுது? சத்யா அப்படின்னா சத்யா இல்ல நான் சத்யோட வந்து வர்றேன். அதுதான் சொல்றேன். உண்மையான பேரு சத்யா. நாடகத்திற்காக வைத்த பேரு கலையரசி. ஆமா ஏ சத்யா சத்யானா அப்புறம் சத்யானா என் பேர சொல்ற மாதிரி தானே இருக்கு. அப்படி சொல்லுப்பா. கை தட்டியா பாப்பா நினைக்காது. ஆமா பேசுங்க முதல். சத்யா சத்யால வந்துட்டு வரேமா? சத்யாவத்துல வந்து பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க. அப்படிதானே? அந்த உலகத்துக்கு வந்தேன். ஆக சத்யாலோகத்துக்கு பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க. ஈரில 14 உலகம் வாங்க. ஈரில 14 உலகம் சொன்னீங்கல்ல. என்ன உலகம்? பூலோகம், துவலோகம், தனலோகம், தமலோகம், நித்தியலோகம், சத்தியலோகம். அதலம், விதலம், சுதலம், தராதலம், ரஷாதலம், மகாதலம், பாதாளம். ஆக ஈரில 14 உலகம். அப்படிதானே? இப்ப வேதங்கள் என்பது எத்தனை? வேதங்கள் 4. கலைகள் என்பது 64. தத்துவம் என்பது 96. தர்மம் என்பது 32. ஆகமங்கள் என்பது 28. இதிகாசம் என்பது 2. அப்படின்னு இருக்காங்க. அப்படிதானே? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. கேட்டவனை கொடுத்தது கர்ணாகப்பட்டவன், கேட்காமல் கொடுத்தவர் பாரிவல்லன், செட்டம் கொடுத்தவர் சீரகாரி, கொய்து கொடுத்தவர் குமாரவல்லன், அறுத்து கொடுத்தவர் சிபி சக்கரவர்த்தி, புட்டிக்கு கொடுத்தவர் இப்ப எத்தனை பேர் சின்ன பண்ண எத்தனை பேர். தானம் கேட்டால் தானம் கிடைக்கும், தர்மம் கேட்டால் தர்மம் கிடைக்கும், நீதி கேட்டால் நீதி கிடைக்கும், கேள்வி கேட்டால் பதில் கிடைக்கும், கட்டாய பதில் கிடைக்கும். கட்டாயம் பாப்பா பாப்பா சமத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குலத்திற்கு மூவர், சமத்திற்கு நால்வர், சகலத்திற்கு ஐவர், சுவைகள் 6, ஸ்வரங்கள் 7, கிரகங்கள்
ஏன் அந்த ஊரால எட்ட விட்டீங்க? நாங்க எப்படி வேணாலும் வரிசைப்படுத்துவோம். 9 சொல்லுங்க. கிராய்கள் என்பது 9. திக்குகள் என்பது 8. பசி வந்தால் 10 மறந்து ஆபத்துக்கு உதவா பிள்ளை. அண்ணன் பசிக்கு உதவா அன்னம். தாகத்தை தீரா தண்ணீர். சரித்திர மறியா பெண்ணீர். கோபத்தை அடக்கா வேந்தர். குருமதி கொல்லா சீடன். பாவத்தை தீரா தீர்த்தம். பயனில்லை ஏழும் உலகத்துல 7 இருந்து பயனில்லாம போயிடக்கூடாது. டக்குனியா கையில சும்மா பதில் கொடுக்குறாங்க. ஏன்னா எனக்கு இப்படி பதில் கொடுக்குறாலும் ரொம்ப பிடிக்கும். ஆமா, கேட்ட கேள்விக்கு பதில் அப்படி கொடுத்துக்கிட்டே வரும். பட்டு 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 பட்டுன்னு. ஆமா, காஞ்சிபுரம் பட்டுன்னு சொல்லுவார்கள் அந்த மாதிரி. நல்லா இருக்கு. சரி, இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நல்லா பேசுறீங்க. சுழி சரியில்லை சாமிக்கு. ஆமா, ஏமா சுழி சரியா இருந்தது. முதல்ல சுழி போட்டதே எல்லா வேலையும் சுழி போடணும். பிள்ளையார் சுழி போட்டு ஏன்? செயலையும் தொடங்குங்க. சித்தி புத்தி விநாயகனே சிங்கார கணபதியே முத்தி தர மூலவடே மூசிய வாகனே முருகனுக்கு மூத்தவடே முக்கணன் பெற்றவடே கருணை கை கொடுக்கும் கணபதியாக கணபதியே காப்பாயாக. யாரை வணங்க வேண்டும்? பிள்ளை யாரை வணங்க வேண்டும்? எந்த ஒரு காரியம் இருந்தாலும் முத பிள்ளையார் சுழி, அந்த சுழி ஊனா என்ற சுழியை போடணும். சுழி போடணும்ல. ஆமா, ஏன்னா அந்த ஊனா என்ற பிள்ளையார் சுழியை போட்டாதான் நம்ம நினைத்த காரியம் வெற்றி வரும். ஆமா, முடிவுல என்ன முடிக்கணும்? சுபம் லாபம்னு முடிக்கணும். அதே பாருங்க, தூங்க சுபம் லாபம் பண்றது வந்து வேற ஒரு விஷயம் இல்லைங்க. பிரமாண்டம் பிள்ளைகள் தான். அதாவது தூங்கையில விடுகின்ற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. பாருங்க, அது நியாயமே இது பொய்யடா. வெறும் காற்று எடுத்த பையடா பேமனார் செய்த அனுப்பாண்ட ஓடுறா அதெல்லாம் கவிடா இருக்கு. சரி சரி வாங்க. சரி, நல்லா பேசுறீங்க. இப்ப நீங்க வந்து கேட்கக்கூடிய கேள்விகள் பதில் கொடுக்குறீங்க. சரி. நாடகம் நடக்கக்கூடிய நாடகம் என்ன? எங்க அப்பா பாத்துக்கிட்டே இருக்காரு. நாடகம். ஆமா, சொல்லுங்க. நாடகம். நாடகம் நடக்கக்கூடிய நாடகம் என்ன நாடகம்? குகனை மணந்த குறிச்சி மலர். ஆமா, அவர் வீரவாண்டி வேட்ட போடுறது. நாம சத்தியவாண்டி ஆகிட்டு ஏமா நீ வர நாடகம் நடக்கக்கூடிய வேடம் தெரியும். ஆமா, குகனை மணந்த குறிஞ்சி மலர் வேடன் தேடிய மானு அப்படின்னு இருக்காரு. குகனை மணந்த குறிஞ்சி மலர் அப்படின்னாலே, குறிஞ்சி மலர் மலர்னாலே பூ அப்படின்றாங்க. பூவையர் என்ன பூவு ஒண்ணு. பூவு பூவும் பெண்ணு ஒண்ணு. குகன்னாலே முருகன். அப்ப முருகனுடைய நாடகம் அந்த நாடகமே என்னப்பா? அதான் உண்மை. சரி, வள்ளி திருமண நாடகம் யாருடைய நாடகம்? முருகன். ஸ்ரீ முருகபெருமான் இல்லாத ஒரு நாடகமா வள்ளி திருமணா? வள்ளி இல்லாம நாடகமா? அதே போல நாரதர் இல்லாம வள்ளி திருமண நாடகமா அப்படின்னு இருக்காங்க. நாடகம் நடக்கக்கூடியது ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம். இந்த வள்ளி திருமண நாடகத்துல கதாநாயகன் யாரும் சொன்னீங்க? ஓ புருஷன். ஏங்க, இவ்வளவு நேரம் நீங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. வள்ளி இல்லாத ஒரு திருமணமா? ஸ்ரீ வள்ளி திருமணம் நீங்க தான் சொல்றீங்க. சொன்ன ஆமா முருகன் இல்லாத அப்படி நீங்க சொல்றதுலாம் ஆமா. அப்ப ஒத்துக்கங்க. ஆமா போடுறதுக்கு தான் ஆளு. அப்ப ஒத்துக்கங்க. ஆமா போடுறதுக்கு எனக்கு ஈடு போடுறதுக்கு தான் ஆளு. புருஷன் முருகன். நீ ஒத்துக்க, நான் ஆமா போடுறேன். சரி, முருகனாவே இருந்துட்டு போகுது. ஓ புருஷன். இந்த ஊர் முருகனா கூட இருந்துட்டு போகுது. அவ்வளவுதானே? பாத்துக்கிறோம். சரி, இப்ப முருகபெருமான் நீங்க அவரே முருகபெருமானுடைய தந்தையா சிவபெருமான். சிவனுக்கு எத்தனை முகங்கள் உண்டு? 5 முகங்கள் உண்டு. 5 முகங்களுக்கு பேர் இருக்கா? என்ன பேரு? 5 முகங்கள் பேரு. வாமனம், தத்புருஷம், அகோரம். சொல்லுங்க. சத்தியசாதம் என்று சொல்லக்கூடிய 5 முகங்கள் உண்டு. ஈசானம், தத்புருடம், வாமதேவம், சத்தியசாதம் என்று சொல்லக்கூடிய 5 முகங்கள் உண்டு. சரி. அப்படிதானே? சரி. இப்ப சிவபெருமான் நெற்றியில பட்டை போட்டிருக்காருல்ல, எல்லாருக்கும் தெரியும். சிவபெருமான் நெற்றியில என்ன போட்டிருக்காரு? பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடியது. ஆக பசு பதி பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்டை போட்டிருக்காரு. ஆமா. அவருடைய பிள்ளை உலகத்துக்கு தெரிஞ்சது பொதுவான ஒரு கருத்து. எத்தனை பிள்ளைங்க? உலகத்துக்கு தெரிஞ்சது வந்து விநாயக பெருமான், முருகப்பெருமான், அரிக்கும் அரணுக்கும் பிறந்த சாஸ்தான சொல்லக்கூடிய மணிகண்டனாகும். ஆக முழுமுதற் கடவுள் முழுமுதற் கடவுள் விநாயக பெருமான், தமிழ் கடவுள் எம்பெருமான் முருகபெருமான், ஹரிஹர சுதன் ஐயப்பன். நீங்க இது பொதுவான ஒரு கருத்து. அப்ப சிவபெருமான் நெற்றியில பட்டை போட்டிருக்காரு. பட்டைக்கு பேரு பசுபதி பாசம். சிவபெருமான் புள்ள அடுத்து யாரு? விநாயக பெருமான். விநாயக பெருமான் நெற்றியில என்ன போட்டிருக்காரு? பட்டைக்கு பேர் என்னங்க? அதே பசுபதி பாசம். அடுத்து முருகபெருமான் நெற்றியில என்ன போட்டிருக்காரு? அவரும் பட்டை அடிச்சிருக்காரு. பட்டைக்கு பேர் என்ன? அந்த பசுபதி பாசம் தான். அடுத்து ஹரிஹர சுதன் ஐயப்பன் நெற்றியில என்ன போட்டிருக்காரு? அவரே நாமம் விட்டுருக்கு. ஏன் நாமம் விட்டுருக்காரு? கேட்டீங்களா? சிவன் அவங்க அப்பனா அப்பன் பட்டை போட்டிருக்காரு. அவருடைய புள்ள விநாயகர் பட்டை போட்டிருக்காரு. அவருடைய புள்ள முருகபெருமான் பட்டை போட்டிருக்காரு. ஏன் அவருடைய புள்ள தானே ஐயப்பே? ஐயப்ப ஏன் நாம போட்டிருக்காரு? அத்தையா சொல்லுங்க. மருமேனே வாங்க, மருமேனே வாங்க, மருமேனே வாங்க. மருமேனே இப்ப மருமேனே நீங்க அத்தை நீங்க இல்ல
அத்தை என்ற அழகான பெண்ணே அப்படிங்கிற ஒரு அர்த்தம் உண்டு. மருமை என்றாலே நெல்ல ஒரு சித்தப்பன் மாதிரி. ஆனா எனக்கெல்லாம் பிள்ளை பொம்பளை பிள்ளை எனக்கெல்லாம் இப்படி ஒரு அப்பே கிடைச்சா வேலை வரைக்கும் மாட்டுவேன். எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கெல்லாம் இப்படி உண்மையிலே அப்பே கிடைச்சா இங்க வருமா இதெல்லாம் இதெல்லாம் நகலு. நான் அசலாவே வாங்கி மாட்டுவேன். இது நகலா இருந்தாலும் உள்ள போட்டிருக்கேன். உள்ள போட்டிருக்கேன். அது ஒரிஜினல் இல்ல. பவுன். பவுன் போய் 250 ரூபாய்க்கு. இப்ப நம்ம இப்ப இருக்க நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா திரௌபதி அம்மன் வாசல்ல நிக்கிறோம். பாஞ்சாலி அந்த தாய் திரௌபதி அம்மன். ஆமா. ஆனா உண்மையிலே சொல்றேன், எனக்கு நீங்க மட்டும் அப்ப நான் கிடைச்சா இந்த திரௌபதி அம்மன் இருக்கிறது உண்மையா இருந்தா, திரௌபதி அம்மா இந்த வந்திருக்கக்கூடிய ஞாபகத்துல நல்லா வாழ வைக்கிற ஆளப்பைய நல்லா வாழ வைன்னு சொல்ல வருவேன். ஆமா, உண்மையிலே இப்படி ஒரு அப்ப கிடைச்சா உங்களை எல்லாம் கோயில் கட்டி கும்பிடுவேன்னு சொல்ல வந்தேன். சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க ரொம்ப மாட்டீங்க. நகை வாங்கி மாட்டேன்னு சொல்லமா மாட்டேன் சொல்லுங்க பாருங்க. வந்துட்ட என்ன பாரு சொல்லுங்க சாமி, என்ன சொல்றீங்க நீங்க? அதாவது ஹரிஹர சுந்தர் ஐயப்பன் ஏன் ராம போட்டிருக்காரு ஒரு கேள்வி தொடுத்திருக்கீங்க. பதில் சொல்லுங்க. அவர் எதுக்காக போட்டிருப்பாருமா? ஓவா திருவாரூர் வாசி ஊருக்கா சும்மா என்ன ஓவா? 7500 ஓவா சும்மா இல்ல. இதுல ஆட்டா காசு ஓட்டா காசு சொல்லுங்க எல்லாம் கூட காரணம். ஆமா 7500 ரூபாய் சம்பளம். ஆமா சொல்லுங்க முதல்ல. ஏப்பா விட்டுருவோமா? ஓஹோ, நீங்க அவங்களுக்கு சிவாரி சார் அப்பா இன்னொரு விஷயம் தெரியுமா நாரதரே, எனக்கு நான் இங்க ஒரு ஆள் வச்சிருக்கேன். சொல்லுங்க சாமி. சரி, அந்த தகுதி இல்லாம இந்த தொகுதியை நாடி வர முடியாது. இந்த பகுதி மிகுதியான பகுதி. இப்படிப்பட்ட மிகுதியான பகுதிக்கு தொகுதிக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தகுதியான ஆள் தான் வர முடியும். இப்ப நானும் நாமம் பெற்றிருக்கிறேன். ஏன்னா அது பசு பதி பாசம் அடிச்சக்கூடிய பட்டை. இது மனம் வாக்கு காயம் அடிச்சக்கூடிய நாமம். திண்டுக்கல் திண்டுக்கல் பேசாம இருப்பா. திண்டுக்கல் போறிய காலையில திண்டுக்கல் ஒரு மசீத் திண்டுக்கல் போனமா அப்படியே கிளம்பு. என்ன காரணம் கட்டமுட்டா அப்படின்னா ஹரிக்கு வரனுக்கு பிறந்தவன் ஐயப்பன். அவங்க அப்படியே போட்டு போயிட்டாங்க. அந்த ஹரிஹரசுவரர் ஐயப்பனை எடுத்து வளர்த்தது யாரு அப்படின்னா பந்தள மகாராஜனாகப்பட்டவன். அது எந்த நாட்டு மன்னன்? இந்த பந்தள அத கேரளா பந்தள மன்னனாகப்பட்டவன் மிகப்பெரிய ஒரு பெருமாள் பக்தன், நாராயண பக்தன், விஷ்ணு பக்தன். இந்த நாராயண பக்தன் என்றால் அவள் நாமம் விடுவார். அப்ப இந்த ஐயப்பனாகப்பட்டவன் அதன் நன்மைக்கடனை தீர்க்க வேண்டும் அப்படிங்கிற காரணம்னா நீங்க தான் சொன்னீங்க இல்லையா, பெற்றால்தான் பிள்ளை அப்படின்னு. நீங்க எப்படி பிறந்து காட்டுல கிடந்தீங்களோ அதே மாதிரிதான் அந்த ஐயப்பனும் இருந்தார். இப்ப உங்களை எடுத்து வளர்க்கக்கூடிய நம்பிராசி வந்து எந்த மதத்தை சார்ந்தவர்? வேடுவரி நம்மள சைவ மதம். சைவ மதம். அதனால நீங்க பட்டி அடிச்சிருக்கீங்க சிவச்சிங். ஆமா, அதே மாதிரிதான் அந்த பந்தள மன்னனாகப்பட்டவன் பெருமாள் பக்தன். அவன் பெருமாள் பக்தனாக இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் ஐயப்பன் அவனுக்கு பிள்ளையாக, நீங்க சொன்ன மாதிரி பெற்றால் தான் பிள்ளை என்ற மாதிரி அந்த பிள்ளையாக இருந்த காரணத்தினாலதான் அவர் நாமமிட்ட காரணத்தில் சிறு வயதிலிருந்து அவரும் நாமமிட்டிருப்பார், அவருக்கும் நாமமிட்டு வளர்த்திருப்பார். அதனாலதான் ஐயப்பனாகப்பட்டவர் மனம் வாக்கு காயமடிச்சக்கூடிய அந்த நாமத்தை இருக்கின்றார். இதுதான் அதற்குரிய காரணம். கேரளா நாட்டு மன்னன் இருங்க, அவரே நன்றி நன்றி நன்றி. ஆக கேரளா நாட்டு மண்ணே பந்தள மகாராஜா. சும்மா இரு, நீ நாடகத்தை கடுத்து போடாத, நானும் போட்டு தர சொல்றேன் இந்த சொல்லி வச்சுக்கிறாங்க. சரி, ஆக கேரளா நாட்டு மண்ணே பந்தள மகாராஜா பெருமாளுடைய பக்தர், தீவிர பெருமாள் பக்தர். அவர் வந்து ராமம் போட்டதுனால எடுத்து வளர்த்தப்பல ஹரிஹர சுந்தர் ஐயப்பன், அதனால அவர் ராமம் போட்டுக்காரு. ஜோரா கைத்தட்டுங்க, எல்லாம் ஜோரா கைத்தட்டுங்க, கைத்தட்டுங்க. நன்றி நன்றி. நல்லா பேசுறீங்க. இப்ப இங்க கலியுக கடவுள் முருகபெருமான். ஆமா, முருகபெருமான் இருக்காரு. அவரை பத்தி ஒரு விஷயம், சின்ன விஷயம் கேட்கணும், கேளு. முருகனாகப்பட்டவர், ஸ்ரீ முருகபெருமான் ஆகப்பட்டவர் பிறந்தாரா, தோற்றுவித்தாரா, உற்பத்தி ஆக்கப்பட்டவரா? ஏன்னா சுருங்க சொல்லி வெளியேறிட்டு இருக்காங்க. சுருக்கமா சொன்னா கால் நேரம் காரியத்துக்கு இருக்காங்க. அதனால முருகபெருமான் ஆகப்பட்டவர் பிறந்தாரா, தோற்றுவித்தாரா, உற்பத்தி
அந்த ஏன்னா எல்லோருக்கும் தெரிஞ்சது சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணால 6 தீப்பொறிகளா தோற்றுது அப்படின்னு எல்லாரும் தெரியும். அதனுடைய உள்கருத்து என்ன, பிறப்பின் ரகசியம் என்ன, உண்மையிலே அவருடைய தாய் யாரு தந்தை யாரு அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. பரவாயில்ல, கட்டிக்க போற புருஷனை பத்தி இப்படி சொல்லி அவளை கட்டிக்க போறாங்க. ஏன் அப்படியே சொல்லுங்க, அவர் எனக்கு கடவுள், நான் கட்டிக்க போறேன். அப்படி இல்ல, நான் கடவுளா நினைச்சுக்கிட்டீங்க. எதை சொல்லிட்டீங்களா வள்ளி திருமணம் அப்படின்னு பாருங்க, அவர் எனக்கு கடவுள் சொல்லித்தானே அதுக்கு அடிக்காதீங்க. உங்க நடப்பு உங்க நடிப்பு பெரிய உலக மகா நடிப்பா இருக்கு. ஆமா, பெரிய செவாலியர் சிவாஜி கணேச பேரை சொல்லி போது நீங்க நடிகர்கள் போய் சாவித்திரி தெரியாது. ஆனா பதில் சொல்லி நான் திரும்ப கேள்வி கேட்பேன். கேட்கலாமா? கேட்கிறேன், நான் கேட்கிறேன், பதிலை சொல்லிட்டு கேட்கிறேன். எங்க அக்கா சொல்லுங்க, எங்க அண்ணனுக்கு நம்பிக்கை இருக்கு. சொல்லுங்க. ஏன்னா முருகப்பெருமானாகப்பட்டவர் உண்மையிலே பிறந்தாரா இல்ல தோற்றுவிக்கப்பட்டாரா உற்பத்தியாக்கப்பட்டவரா? அதோட பிறப்பின் ரகசியம் என்ன? ரகசியம் என்றாலே மூடி மறைக்கப்பட்ட விஷயம். இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க முருகன் வர்றவங்க எல்லாம் சிவனை நெற்றிகள் 6 தீப்பொறிகள் வந்து 6 தீப்பொறிகள் வந்து அக்னி பகவான் ஏந்தி வந்தா அக்னி பகவான் கங்கையில விட்டா, கங்கை ஜரமண பயில விட்டா, 6 தாமரைகள் 6 குழந்தைகள் வச்சு கார்த்திகை புனிதம் எடுத்து வளர்த்தாங்க. அதன் பிறகு வேளாண்மை பிரம்மாண்ட ஆதி பராசக்தியை ஒன்றாக கட்டி அணைத்தால் 6 உருவம் ஒரு உருவமாக மாறியது. இதுதான் ஊரறிஞ்ச விஷயம், உலகறிஞ்ச விஷயம் எல்லாரும் சொல்றது. ஆனா ரகசியம் அப்படின்னாலே அது மூடி மறைக்கப்பட்ட விஷயம். அப்ப அந்த ரகசியம் என்ன? முதலாவதாக சிவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகள் வருகிறது. அந்த 6 தீப்பொறிகளும் அக்னி பகவான் ஏந்தி வருகின்றார். ஒரு குழந்தை உற்பத்தியாக வேண்டும் என்றால் யாகம் நடத்த வேண்டும். அந்த யாகத்தை நடத்துவதற்கு தகுதியானவர்கள் யாருன்னு பாக்குறாங்க. அப்ப சப்த ரிஷிகளை அழைத்து வாருங்கள் சொல்லி சப்த ரிஷிகள் வர்றாங்க. இந்த சப்த ரிஷிகள் வரும் பொழுது அந்த ரிஷிகள் பின்னாலே ரிஷி பத்திரிகளும் வர்றாங்க, அவங்களுடைய மனைவிகள். அப்ப 7 பேர் வரும்போது 7 மனைவிகள் வர்றாங்க. இதை பார்க்கின்றால் அக்னி பகவானாகப்பட்டவன். அழகுன்னா அழகு, அம்பூட்ட அழகு அடைஞ்சா இவர்களை அடையணும். நீ வேற ஆம்பளை சாட பேசினாலே அட்ட தருத்திரியும். நீ எனக்கு பெத்த பிள்ளை மாதிரி இல்லையா? உடனே போய் அப்படி சொல்லுவானா? யாருங்க பொம்பளை சாட பேசினா கூட சரித்திரம். ஆனா அங்க நினைச்சாம அவன் கதை. நீ ஆமா, நான் சாட பேச ஆரம்பிச்சு பார்க்கலாம், நிக்க முடியாது. நீங்க மீனுக்குள்ள அப்படி அழகுன்னா அழகு, அம்பூட்ட அழகு அவன் நினைச்சான். இதை பார்த்தால் உன்னோட இதை பார்த்தால் அவருடைய மனைவியாகப்பட்ட ஸ்வாகாதேவி, ஆஹா நம்ம புருஷன் ரிஷி பத்திரிகள் மேல ஆசைப்படுறாரு, இதனால ஏதாவது அவருக்கு ஆபத்து வந்துடும், அவர்கள் ஏதாவது சாபத்தை கொடுத்துருவாங்களோ என்னமோ ஏதோ நினைச்சு அவருடைய மனைவியாகப்பட்ட ஸ்வாகாதேவி என்ன பண்ணா, அந்த 7 பெண்களுடைய வடிவத்தை எடுக்கிறார். ஆனா ஒரே ஒருத்தருடைய வடிவத்தை மட்டும் எடுக்க முடியாது. 6 பேருடைய வடிவத்தை எடுத்தா மீண்டும் அக்னி பகவானோடு கூடினால் அந்த அக்னி பகவான் என்ன பண்ணா, அந்த தீப்பொறிகளை வாயு பகவான் ஒப்படைத்தான். வாயு பகவான் கங்கையை ஒப்படைத்தான். கங்கையாகப்பட்டவள் சரவணப்பைகளை கொண்டு வந்தால், அப்படி சரவணப்பைக்கு வரும் பொழுது 6 தாமரை இலைகளிலே நீர் திவளைகளாக ஒட்டி கொண்டிருந்தால் ஆதி பராசக்தியாகப்பட்டவள். நெருப்பு எரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை அணைப்பதற்கு என்ன வேண்டும்? தண்ணீர் தேவை. அப்ப தண்ணீராக இருப்பது அந்த ஆதி பராசக்தியாகப்பட்டவள். அங்கே நெருப்பாக வருவது சிவனை நெற்றிக்கிறது வரக்கூடிய நெருப்பு பறிகள். அந்த நீரும் நெருப்பும் ஒன்றாக இணைகின்றது. 6 தாமரை இலைகளை 6 குழந்தைகள் உற்பத்தி ஆகிறது. 6 குழந்தைகள் கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்க்கின்றார்கள். அதன் பிறகு அந்த ஆதி பராசக்தி அன்னை பார்வதியாகப்பட்டவள் 6 குழந்தைகள் கட்டி அணைக்கின்றால் 6 உருவமும் ஓர் உருவமாக மாறுகிறது. இத பாருங்க, பிறப்பும் இருக்கின்றது, உற்பத்தி சுரும்ப சொல்லி விளங்க வைக்கிறேன். ஏன்னா இதை சொல்லணும் என்ன நேரம் ஆகும். அதனால பிறப்பும் இருக்கின்றது, உற்பத்தியும் இருக்கின்றது, தோற்றமும் இருக்கின்றது. இதுல தாய் யாரு தந்தை யாரு அப்படி எண்ணி பார்த்தால் அக்னி பகவான் தந்தையா அல்லது வாயு பகவான் தந்தையா இல்ல சப்த ரிஷிகள் 7 பேர் வந்தாங்களே அவங்க தந்தையா, இதுல யார் தந்தை இல்ல சிவன் தந்தையா? அதே போல தாய் யாருன்னு பார்க்கும்போது அந்த ரிஷி பத்திரிகள் 7 பேர் வந்தாங்களே அவங்க தாயா, இல்ல அக்னிபாவோட மனைவி வந்தாலே அவள் தாயா, வாயுபாவோட மனைவி வந்தாலே அவள் தாயா, இல்ல கங்கை தாயா, இல்ல நீர்த்தவளை வந்து ஓடுகிற ஆதிபராசக்தி அவள் தாயா, இல்ல எடுத்து வளர்த்தாங்களே கார்த்திகை பெண்கள் 6 பேர் அவங்க தாயா, இல்ல 6 குழந்தை ஒன்றாக கட்டி அழைத்தாலே அவள் தாயா? யார் தாய் யார் தந்தை அப்படின்னா இந்த அகில உலகமும் அந்த சராசரங்களையும் கட்டி காக்கக்கூடிய யார் என்று சொன்னால் சிவனும் பார்வதியும். சிவனுக்குள் சக்தி, சக்திக்குள் சிவன். அப்ப சிவனும் சக்தியும் தான்
அந்த முருகப்பெருமானுக்கு தாயும் தந்தையும். அப்ப பிறப்பும் உண்டு, தோற்றம் உண்டு, உற்பத்தி உண்டு. இதுதான் அதற்குரிய காரணம். உண்மையை நான் ஒத்துக்கங்க, இல்ல மறுத்து பேசலாம். ஆக முருகனுடைய பிறப்பின் ரகசியம் ஒரு அற்புதமான ஒரு விளக்கம், அருமையான விளக்கம். உண்மையை சொல்லணும். ஏன்னா உண்மையை சொன்னா எதிரியா இருந்தாலும் ஏற்றுக்கணும். ஒரு பாராட்டு கொடுக்கணும். கொடுங்க, நிச்சயமா கொடுங்க. நமக்குள்ளதை கொடுங்க. நன்றி நன்றி. இப்ப அந்த விஷயத்தை சொல்லுங்க. அந்த விஷயத்துக்கு நான் போகல. அப்படி சொல்லுங்க தலைவரே. நீ எந்த பக்கத்து சாயிரனே தெரியல. அண்ணன் கேளுங்க, நல்லா கேளுங்க, நல்ல விஷயமா கேளுங்க. நீ நான் கேட்கிறேன், கேளுங்க சந்திரகுமார், கேளுங்க. இந்த திரௌபதி அம்மன் இருக்கக்கூடிய ஊர் என்ன ஊரு? இது வந்து திருவாரூர். இந்த திருவாரூர் எதற்குள்ள கட்டுப்பட்ட பகுதி? தமிழ்நாட்டுக்குள்ள கட்டுப்பட்ட பகுதி. அது தொண்டை. எந்த மாவட்டம்? இது வந்து மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டம், பாண்டிய நாடு. பாண்டிய நாடு. இந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெண் தெய்வம் எந்த தெய்வம்? பெண் தெய்வம் அப்படின்னா மதுரை ஆளக்கூடியவள் என் தாய் மீனாட்சி ஆகப்பட்டவள். மீனாட்சி பிராட்டி. ஆமா, உண்மைதானே? அந்த மீனாட்சி பிறந்தாளா, உற்பத்தி ஆக்கப்பட்டாளா, தோற்றுவிக்கப்பட்டாளா? முருகனை கேட்டு, முருகன் வந்து புள்ள தாய்க்கு அடுத்தான பிள்ளை. பிள்ளைய கேட்டோம்னா தாயை கேட்கறீங்களா? ஆமா, தாய்க்கு முன்னாடி தாரம். சரி சரி, தாய்க்கு பின் தாரம்னு சொல்றாங்க. தாரம்னா பொண்டாட்டி சொல்லுவாங்க, மனைவி. இப்ப யாரு பொண்டாட்டி பாக்குறாங்க? அவ்வாறு தெரிஞ்சு அதை பத்தி அமைக்கவே இல்லை. தோற்றுவிக்கப்பட்டாளா? அதாவது மதுரை ஆளக்கூடியவன் தாய் மீனாட்சி ஆகப்பட்டவள், காட்சி ஆளக்கூடியவள் காமாட்சி, காட்சி ஆளக்கூடிய விசாரிச்சு. ஆனா சாமி கேட்டது என்னன்னா, முருகபெருமானுடைய பிறப்பின் ரகசியம் என்னன்னு கேட்டேன். முருகன் வந்து புள்ளைய கேட்டவன் தாயை கேட்டாரு. மதுரை மீனாட்சி ஆகப்பட்டவள் பிறந்தாளா, தோற்றுவிக்கப்பட்டாலும் உற்பத்தி ஆகப்பட்டவள் அப்படின்னு நானும் சொல்ல சொல்லி விளையாட்டு. மணி ஆயிடுச்சு, மணி 5 மணி ஆயிடுச்சு. அதனால அதாவது மலையதூச பாண்டியனுக்கும் காத்திரமாளிக்கு குழந்தை இல்ல. குழந்தை இல்லாதனால என்ன யாக வளர்க்குறாங்க? ஒரு அஸ்வமேதி யாக வளர்க்குறாங்க. அஸ்வமேதி யாகம்னா 100 யாகம். அஸ்வமேதி, அதாவது அஸ்வமேதி யாகம்னா குதிரை யாகம். இதுல ஒரு விஷயம் கொஞ்சம் இருங்க. ஏன் அதை நான் கேட்டேன் தெரியுமா? திரௌபதி அம்மனும் தீயிலிருந்து வந்தவர், அதே மாதிரி அவளும் அங்கிருந்து வந்தவள் தான். அதுக்காக தான் கேட்டேன். அஸ்வமேதி யாகம்னா குதிரை யாகம் வாங்க. அப்ப குதிரையாக வளர்க்கின்ற போது 100 யாக வளர்க்குறாங்க. அப்ப இந்திரே வராரு. இந்திரே வந்து நீங்க 100 யாக வளர்க்க கூடாது, உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா புத்திரகாமஸ்தியாக வளங்க, 99 யாக வளங்கடு. அப்ப ஏன் அவர் வந்து அந்த அஸ்வமேதியாக 100 யாக வளர்க்கிறாங்க, அதை ஏன் தடுக்கிறாரு? புத்திரகாமஸ்தியாக வளர்க்க அப்படின்னா அப்படி 99 யாகம், அதாவது 100 யாக அஸ்வமேதியாக வளர்த்தாங்கன்னா இந்திரனுடைய பதவி பறிபோயிருமா. அதனால இந்திரிய வந்து அதை தடுத்து நிப்பாட்டி புத்திரகாமஸ்தியாக வளங்க, 99 யாக வளங்கன்றாரு. அப்ப 99 யாக வளர்க்கிறாங்க. யாரு? மலையதூச பாண்டியனும் காத்திரமாலையும் புத்திரகாமஸ்தியாக வளர்க்கிறாங்க. அந்த புத்திரகாமஸ்தியாகத்தால தோற்றுவிக்கப்பட்டவள் என் தாய் மீனாட்சி ஆகப்பட்டவள். ஏன்னா தடாதகை பிராட்டியார் மீனை போல வெளுத்தி கொண்டதுனால மீனாட்சி. மீனுக்கிட்ட இமைகளே கிடையாது, மதுரையவே ஆட்சி புரிகிறவள். அப்பேற்பட்ட தடாதகை பிராட்டியார் புத்திரகாமஸ்தியாகத்தால 99 யாகத்தால அவர் தோற்றுவிக்கப்பட்டவள். இதான் உண்மை. அவர் தோற்றுவிக்கும் போது 3 கொங்கையோட, 3 வயதோட, கிளி கொண்டையோட நகை அணிகளுடைய தோற்றுவிக்கப்பட்டவள் என் தாய் மீனாட்சி ஆகப்பட்டவள். இதான் நீங்க கேட்டதுக்கு காரணம். உண்மையா இது போக தடாதகை பிராட்டி அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? என்ன சொன்னீங்க? 3 கொங்கையோட, 3 வயதோட. அந்த 3 கொங்கைகள் எப்படி சொன்னீங்கல்ல, அந்த 3 ஒன்று எப்போது மறைந்தது? ஏன்னா கொங்கை என்றாலே ஸ்தலம் சொல்லுவாங்க. அந்த தனமாகப்பட்டது ஒன்று மறைந்தது அப்படின்னா இந்த ஆலயத்துக்கு முன்னாடி மறைந்தது கேக்குறேன். மறைந்ததா? 3 இருந்துச்சுல, பலிபீடம் கேக்குறீங்கன்னு நினைச்சு. 3 அது வந்து சிவபெருமான் பார்த்த காம பார்வையால மறைந்து விட்டது. அப்ப அதற்கு முன்னால் எதற்கு வழங்காமல்? அது வந்து அப்ப ஆணவம் யாருக்கு வழங்காமல்? ஆணவமா இருந்த பெண்மணி யாரா சக்தியாகப்பட்டவர். அப்ப தெற்கு விஷயம் புறப்பட செய்கின்றால். ஆமா, கைலாயத்தில் நீங்க சொல்ற மாதிரி சிவன் பார்த்த பார்வையில ஒண்ணு மறைஞ்சிருச்சு. ஒண்ணு மறைந்து விட்டது. ஒண்ணு மறைஞ்சிருச்சு. அந்த ஒண்ணு மீறி அந்த ஒண்ணு மறைஞ்சிச்சு இல்லையா அங்க, அது இப்ப எங்க இருக்கு? ஆலயத்துக்கு முன்னாடி பலிபீடம் சொல்லுவாங்க, வட்ட வடிவமா இருக்கும்ல, அந்த பலிபீடத்தை அதை குறிக்கின்றாங்க. ஆக மலையதூச பாண்டிக்கும் காஞ்சிரமாலைக்கும் புத்திரகாமஸ்தியாகத்தால என் தாய் மீனாட்சி ஆகப்பட்டவள் தோற்றுவிக்கப்பட்டவள். இதான் காரணம். நல்லது, ஒரு பாராட்டு கொடுங்க. நன்றி நன்றி. அந்த விஷயம் சொல்லுங்க. அந்த விஷயம் என்ன அப்படின்னா, உன் புருஷனை நீ கட்டிக்கணும். புருஷனை கட்டிக்கணுமா? அதனால நான் என்ன சொல்ல தெரியுமா? இந்த புருஷன் என்ன, அந்த புருஷன் ஊரு யாரு, அழகா இருப்பாரா, பண்பானவரா, பாசமானவரா, நேசமானவரா, அறிவானவரா, எப்படின்னு சொல்லி வச்சுக்க. எல்லாத்துக்கும் சிறப்பானவர் தான். நான் பார்த்த மாப்பிள்ளதான் யாரம்மா, இந்த நானிலமே போட்டும் தெய்வம் தானம்மா. நான் பார்த்த மாப்பிள்ள யாரோ, கல்யாணம் செய்ய போறா
என்னுடைய குல தெய்வம். நான் எப்பயுமே முருகபெருமான கடவுளா நினைச்சுக்கிட்டீங்க. நீங்க கணவனா ஏத்துக்கொண்டீங்க. அப்படி ஒருபோதும் முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்க தொழில் என்ன சாமி? உங்க தொழில் கானம் பாடுவது. காண மட்டுமா? ஆமா. அப்புறம் கலகம் பண்ணுங்க. ஒரே கலெக்டர் உத்தியோகம். அதனால அப்பே போயிருவேன். அதே அப்பா. சரி, அந்த தொழிலாம் சரி. ஏப்பா நாரதர் கொஞ்ச நாளா ஒரு வேலை வாக்குறாருப்பா. என்ன வேலைன்னு சொல்லி அண்ணன் ரொம்ப ஆர்வமா கேக்குது செல்வராஜன். கூட்டி கொடுக்குறாரு நாரதர். கூட்டி கொடுக்குறாரு. கூட்டி 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 முடிச்சால மட்டும் கூட்டி போவே. கூட்டி கருப்பீங்க. யாரை 10 கோடிகள் கொடுக்கிறாய்? நாகரிகம் யாவத்தமிழாமல் பேசிவிட்டாய். அறிவிலாருக்கு அன்பையும், அன்புலாருக்கு அன்பையும், பண்புலாருக்கு பண்பையும் இப்படி எல்லாருக்குமே கூட்டிக் கொள்வாங்க வேலை. அதனால சூரியாஸ்தமனத்திற்கு உன்னை இந்த முருகனை கேட்கிறது கட்டாவிட்டால் நான் நாகமல்ல, இந்த பார்வனத்துக்குரிய முடிச்சமல்ல. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். நான் சென்றவர்களே நாராயண நாராயண போயிட்டாங்க. பைத்தியம் 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 நீங்க போகுது. பைத்தியம் என்றாலே கிறுக்கு. ஆர்வம், ரொம்ப ஆர்வத்தோட மாப்பிள்ள பார்த்து பிடிக்கலையா? என்னங்க பிடிக்கல? பிடிக்கலன்னா ஊத்துங்க. பாரு பின்னாடி இருந்தாலும் பிடிச்சிடும். ஏங்க பிடிக்கலன்னு சொன்னா அதை பிடிக்காம இருப்பாங்க. ஒரு பெண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டாலே வேணும். வேணும். நீங்க எப்ப வருவீங்க? எப்படி வருவீங்க? சீக்கிரமே வரணும். சீக்கிரமே வந்து வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, ஏகதந்தம் மகாகாயம் தப்த காஞ்சன சந்நீபம் லம்போதரம் விசாலாட்சம் வந்தேகம் கணநாயகம் சர்வவிக்ன ஹரதேவம் சர்வவிக்ன விமோசனம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் திருவாதூரினிலே கோயில் கொண்ட தாயே
தத்தி தகையுடுதா தாயே திரௌபதி அம்மா, நீ பாட்டு வைக்கின்றாய், அடியேன் பாடுகின்றேன். நீ ஊட்டு வைக்கின்றாய், அடியேன் ஊட்கின்றேன். நீ ஆட்டு வைக்கின்றாய், அடியேன் ஆடுகின்றேன். தாயே திரௌபதி அம்மா, இந்த பச்சை குழந்தைக்கு இந்த பால்குடி மறக்காத பச்சை குழந்தைக்கு என் அருமை மாப்பிளமார்களுக்கும் என் எதிரே அமர்ந்திருக்கிற என் மாப்பிளமார்களுக்கும் என் தாய்மார்களுக்கும் நாங்கள் எல்லோருமே அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் புரிந்தும் புரியாமல் செய்த எல்லா குற்றங்களையும் மன்னித்து எல்லா குறைகளையும் மறந்து என் தாயே திரௌபதிமா, எங்கள் அனைவருக்கும் நீ ஆயகலை, அழகு, அறிவு, அதிதானியம், அயராதரம், துணிவு, தனம், பாக்கியம், போகம், போன், வயது, வீரம், விஜயம், சந்தானம், நோயின்மை, புரிதா பெருமை என்ற 16 செல்வங்களை தந்து ஆதரிப்பாய் தாயே. அன்னதான பிரியே, அன்னதானம் பெற்றவளே தாயே, மகாபாரத நாயகியே, இங்க அனைவருக்கும் நீ 16 செல்வங்கள் தந்து ஆதரிப்பாய் தாயே. நீ திருவடியே சரணம். காப்பாத்துமா காப்பாத்துமா காப்பாத்துமா. ஆத்தால கும்பிட்டோம். எந்த ஊரை மறந்தாலும் திருவாரூரை மறக்க முடியாது. மாப்பிள்ள 25 வருஷம் முன்னாடி இதே ஒரு நாடகம், இந்த நாடகம் அந்த பக்கம் இதான் படுத்துட்டு இருக்க வண்டியில கையால் விலங்கல மாப்பிள்ள உப்புராஜா வர மாமா, நான் கையால் விலங்கடா மாப்பிள்ள என்ன திரௌபதி கோயிலுக்கு தோளப்புடைய பிடிச்சே உள்ள போனேன். நான் திரௌபதி, நான் தான் கிடைச்சலாமா உனக்கு, என்னை பழி வாங்கிட்டேமா, என்னமா பாவம் பண்ணேன்னு முஸ்லீம் சித்தர் பக்கத்தில் அடங்கி இருக்கார். அவருடைய புண்ணியமோ திரௌபதி புண்ணியமோ இல்ல இந்த ஊர்க்காரன் மாணிக்க வாசகன் திருவாசகம் பண்ணாரு அவர் புண்ணியமோ கேரளா கொண்டு போயிட்டாங்க. 3 நாள் நரக வேதனை. டாக்டர் கைவிட்டான், மதுரை டாக்டர் கைவிட்டான், கேரளா டாக்டரும் கைவிட்டான். 4ஆவது நாள் பார்த்தா நாடி அடிக்குது. கேரளா விட்டு சொல்லுவான், எந்த ஆச்சரியம், என் மருந்து உங்களை குணமாக்கல, ஒரு சக்தி உங்களை குணமாக்கி இருக்கு அப்படின்னா. என்னங்க அப்படின்னா, முருகன் பேர் 32 பேரை சொல்லிக்கிட்டே இருந்தேன். அது என்னங்க 32 பேருன்னா, கந்தன், முருகன், வேல், சாமி, ஆறுமுகன், குகன், குழகன், மாயோன், மருகன், சேரி, கார்த்திகேயன், வரைவகின்றோன், செட்டி, அரண்மகன், கங்கை மைந்தன், ஆண்டலை கொடியத்தோன், சரவணபவன், கணம்பன், தாரக சேற்றோன், ஆசான், குறிஞ்சிவேந்தன், வேலனிக்கரை, விசாகன் சேந்தன், காங்கேயன், செவ்வாய், சிலம்பன், மணியூர்த்தி, சூர்பகைவன், தெய்வானை காந்தன், குமரன், புலவன், வள்ளிமணாளன், முருகன் 32 பேர். கிருபானந்த வாரியான சொல்லி கொடுத்த பேர் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அந்த கையால் விளங்கா போன நேரத்தில் இந்த பூக்குழி சாம்பல உப்புராஜா சொல்லி மாப்பிள்ள சாம்பல் அறான்னு அள்ளி கையில கொடுத்தான். அறா நெத்தில அறா மாப்பிள்ள நெத்தில அடிச்சான். ஓம் சிவய நம நம சிவம சிவய நம நம சிவம சிவய ஓம். ஈஸ்வரன் பஞ்சாட்சர நாமம். பஞ்சாட்சரத்தை பஞ்சாட்சரமா 5 அச்சரமா அடிச்ச நெத்தியில. அந்த சக்தியோ தெரியல. அந்த சிவபெருமான் மந்திரம் என்ன மந்திரம்? ஓம் நம சிவாயா. சொன்னது யாரு? இந்த ஊர்க்காரன். யாரு? மாணிக்க வாசகன். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழும் கவி பாடினவன். 1700 வருஷம் முன்னாடியே முதல் ஈஸ்வரன் கவி அவன் பாடினவன். சரி, அவர் கதை எல்லாருக்கும் தெரியும். கலையரசு சொல்லியிருப்பாங்க, இந்த பிறந்த கதையெல்லாம் சம்புபாத சரிதருக்கு சிவஞானவை அம்மாக்கு பிறந்த பிறந்த அந்த குதிரை வாங்கின கதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. முற்பிறவி கதை தெரியுமா மாப்பிள்ள? தெரியாத சொல்லணும்ல, நீங்களும் கேளுங்க. திரேதாயுகம்னா ராமாயண காலம். ராமாயண காலத்துல உத்தரகோசம் இருக்குல்ல, ராமநாதபுரம் பக்கத்துல, அங்கே ஒரு 1000 முனிவர்கள் ஈஸ்வரன் நினைச்சு தவம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 1000 பேர். ஈஸ்வரா, நான் கைலாசம் வரணும், உதவி பண்ணு, தவம் பண்ணு, ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய தவம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சரி, இந்த நம சிவாய என்ன அர்த்தம்? நம சிவாய என்ன அர்த்தம் சொல்றாங்க? நான் தான் மறைப்பு, தெரிஞ்சுங்க. நாம மறைப்பு, மானா மும்மலம், ஆணவம் காமிய மாய்கை, சீனா சிவன், வானா பராசக்தி, யானா ஆன்மா. இந்த சிவ அங்கிருத்தி போட்டோம்னு வச்சுக்கவே, சிவய நம. சிவய நமனா என்ன கிடைக்கும்? அந்த உலகத்துல எல்லா நல்லது கிடைக்கும். நம சிவாய இந்த உலகத்துல எல்லாம் நல்லது கிடைக்கும். அதான் அவர் மாணிக்க வாசகர் ஆரம்பத்தில் நம சிவாயானார். மொத்தம் எழுதின பாட்டு எத்தனை தெரியுமா? 658 பாட்டு. 500 பாட்டுக்கு அந்த சிவயினமா சிவயினமே சொல்லிட்டு இருப்பார். இந்த லோகமும் வேணும், அந்த லோகமும் வேணும். நம்ம கதைக்கு வருவோம். அந்த 1000 முனிவரும் தவம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈஸ்வரன் வந்தா என்னப்பா வர வேணும்னா எல்லாம் கேட்டாங்க. ஈஸ்வரா, நாங்க 1000 பேர் நான் கைலாச பதவி கிடைக்கணும், கொடுங்க. இப்ப தர முடியாது. ராவணேஸ்வரை பொண்டாட்டியாக போட மண்டோதரி தேவி. மண்டோதரியா ராவணேஸ்வரை பொண்டாட்டி. அவன் மகன் மக, அவன் தேவசத்தியம் மகனுடைய மகன் ஆசாரி மக. அவன் தவம் பண்ணுவான், ராவணேஸ்வரை கையை தொடுவான். தொடும்போது இந்த ஊருணியில பெரிய நெருப்பு உண்டாகும். அந்த அக்கினியில எல்லாருமே சேர்ந்து உள்ள நுழைஞ்சு கைலாசம் வந்துருங்கட்டான்.
அப்ப அதே மாதிரி ராவணேஸ்வரன் மண்டோதரி பெரிய சிவபக்தர், ஈஸ்வரன் கொண்டாட்டி மண்டோதரி வந்து கையை தொடரான், நெருப்பு அக்னி எரியுது, ஊருணியில 1000 பேர் நுழைய போறாங்க உள்ள அக்னிக்குள்ள. அப்போ ஒருத்தன் சொல்றான், ஈஸ்வரனை பத்தி நிறைய நூல்கள் நம்ம எழுதியிருக்கோம், நூலை வீணா போயிருமையா என்னையா பண்றதுங்க போது ஒரே ஒருத்தனை விட்டுட்டு போயிடுவோம். ஏய் நீ ஒருத்தன் எல்லா நூலையும் படிச்சுக்க, மனசுல வச்சுக்க, உலகத்தை பரப்பு. நாங்க 999 பேர் அக்னிக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. அந்த விடுபட்ட ஒரு ஆள் தான் யாரு? அவர் தான் மாணிக்க வாசகரை திறக்கிறார். அந்த ஒரு சிக்கர் என்ன பண்றாரு, வாயில குளிகை அடக்கிட்டு, குளிகை தெரியுமா மாத்திரமா இருக்கும், ரசமணி வாயில போட்ட உடம்பு லேசாயிரும், ஆகாயத்துல பறக்கலாம். பறந்து மதுரைக்கு மேல வர்றாரு. மதுரை ராஜா உட்காந்துருக்கான் உப்படிய மேல, மாடி மேல குனிகிறார். மீனாட்சி அம்மன் கோயில் அம்மானு வணங்க கும்புறாரு, வாயை திறக்கிறாரு. அந்த குளிய அப்படி கீழே வந்து ராஜா மடியில விழுந்துருது. ராஜா பாக்குறான், ஆஹா மந்திர குளிய மாதிரி இருக்கே. பார்த்தா இறங்குறார் சித்தர். பாக்க சித்தர் என்னன்னா, ராஜா எனக்கு சொந்தமானது, உனக்கு பிரயோஜனப்படாது, எனக்கு கொடுத்துருக்கிறார் அது சித்தர். ராஜா சொல்றான், கொடுக்குறேன், ஒரு சின்ன வேலை செய்றீங்களா? என்னப்பா வேலை? என்னை கைலாசத்துக்கு கூட்டி போறியா? இதை கொடுத்துறேங்கிறான். அப்படியா, சரி கூட்டிட்டு போறேன் வா. அதை வாங்கி போட்டுட்டு அவன் கையை பிடிச்சி கூட்டி போறான். வந்தவன் சும்மா இல்ல, ராஜா அந்த செங்கோல் இருக்கும் இல்லையா, அதையும் கையில கொண்டு வரான். வந்தவன் என்ன பண்றான், கைலாசம் பொன்னம்பலத்துல தங்கமா இருக்கும், அங்க ஊண்டி வச்சுட்டு கைலாசம் சுத்தி சுத்தி வர்றாங்க. திரும்பி வந்து எடுக்கிறான் அந்த செங்கோலை. அந்த செங்கோலை பார்த்தா பூரா சுத்தியில் தங்க துகள், கைலாசத்துல தங்கம் ஒட்டி இருக்கு. தட்டிட்டுல வர நீவே இருக்கட்டும் என்ன பண்ணிட்டான், தங்கத்தை பூரா வச்சுட்டு அப்படியே மதுரைக்கு வந்து அங்கே பொக்கிஷத்துல சேர்த்துட்டான். அப்ப கைலாசம் வந்துருச்சா, சும்மா விடுவான் ஈஸ்வரன். அடுத்த ஜென்மத்துல அவன் அரிமர்த்தன மாற பாண்டியனா பிறக்கிறான். இந்த சித்தர் யாரா பிறக்கிறாரு, நம்ம ஊரு திருவாரூரா பிறக்கிறாரு. குதிரை வாங்க போறாரு, கொடுக்குற காசு 12 லட்சம். பொண்ணு யாரு கொடுத்தது? இந்த தங்க காசு. அந்த காசு இந்த ஈஸ்வரன் கைலாச காசு அந்த ராஜாவுடைய காசா மாறியது. அப்புறம் நடந்த கதை எல்லாரும் தெரியுமா என்ன மாப்பிள்ள? அப்ப மாணிக்க வாசலை காப்பாத்த ஈஸ்வரன் எப்படி வர்றான்? எப்படி வர்றான்? குதிரையாவாரியா வர்றான். குதிரையாவாரியா வந்தது யாரு? முஸ்லீம் சிவராவுத்தேன். அவன் சிவராவுத்தேன், மாமே மயிலேறும் ராவுத்தேன். சரி நம்ம கதையை சார்ப்போம். கிருபானந்த வாரியார் சொன்னது, பஞ்சாட்சரத்தை 5 விதமா சொல்லி அடிச்சா அது இணையே இல்லைன்னு. ஓம் நம சிவாய இந்த லோகம் பூரா கிடைக்கும். ஓம் சிவய நம அந்த லோகம் பூரா கிடைக்கும். ஓம் சிவய நம நம சிவம சிவய நமய நம சி நம சிவய ஓம் அடிச்சா எல்லாமே கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். வாங்க மாப்பிள்ள அகட்டி போடுங்க. நல்லது மாப்பிள்ள, சமக்க முடியாத மாலை. வாங்க வாயா வாயா. சொந்த மாப்பிள்ளையா? நீல அண்ணியா மாப்பிள்ள?
கொக்கா தங்கச்சி கொடுத்துருக்கீங்களா? இல்ல இல்ல, அவர் கொடுத்துருக்காருல்ல. இந்த அண்ணன் யாரு? விநாயகரியா தொந்தி கணபதி. அவருக்கு எத்தனை கொண்டாட்டி? 15 கொண்டாட்டி. நீ கல்யாணத்துக்கு போயிருந்தாலும் தெரியும். கொப்பை கல்யாணத்துக்கு உனக்கு எவனும் கூப்பிடல. உன்னைய கொப்பை உனக்கு பத்திரிகை கொடுத்தானாயா? கண்ணனுக்கு 15 கொண்டாட்டி. மோதை, பிரமோதை, ஜெயசினி, காந்தை, சுமுகை, சுந்தரி, நந்தினி, சாதுகாசை, மனோரமை, மங்களை, சுமத்திமை, காமலை, சித்தி, புத்தி, வல்லவை 15 பேர். எல்லாரும் நாலு தங்கச்சி முறை. அந்த வகையில எங்க அண்ணனுக்கு மாப்பிள்ள இன்னும் பாத்துட்டு இருக்காருல்ல. ஆத்தங்கரை, குளத்துக்கரை, கம்மாக்கரை, கலக்கரையில் உட்காந்துக்கிட்டு அம்மா மாதிரி பொம்பளைங்க பாத்துட்டு இருக்காருல்ல. என் மாப்பிள்ள சாதாரண மாப்பிள்ள இல்ல. மாப்பிள்ளை என் மாப்பிள்ள பெருமை சொன்னா 4 நாள் ஆகும். ஒரு சின்ன பெருமை மட்டும் சொல்றேன். உலகத்துல பாட்டுக்காரன் இருக்கான். எல்லாம் பாட்டுக்காரன் தானையா. நேற்று வந்தா மாப்பிள்ள முந்திச்சுப்பி அவனும் பாட்டுக்காரன் தானே. ஆனா பாட்டுக்கு நாரதருக்கான மட்டும் கொடுத்தாரு ஈஸ்வரன். பாட்டுக்கு நாரதரியா மட்டும் கொடுத்தாரு. தும்பூர்னு ஒரு சேர்ந்தா பெரிய பாட்டுக்காரன். அவன் தேவகான சங்கீத பிரியன். அகத்தியம் பெரிய பாட்டுக்காரையா. அவன் நலகான சங்கீத பிரியன். ராவணேஸ்வரன் பெரிய பாட்டுக்காரன். அவன் அசுரகான சங்கீத பிரியன். அனுமார் பெரிய பாட்டுக்காரரு. வானரகான சங்கீத பிரியன். ஆனா நாரதர் தான் கந்தர்வகான சங்கீத பிரியன். உலகத்திலே பெரிய கானம் கந்தர்வ கானம். அதனால்தான் நம்ம நாங்க பெரிய பாட்டுக்காரனுக்கு எப்படி பட்டம் தருவாங்க தெரியுமா? கந்தர்வ கான ஏழிசை மன்னர். அந்த பட்டம் வாங்கினவே தமிழ்நாட்டில் யாரான்னா ஏழிசை மன்னன் எம்.கே. தியாகராஜ பாவலர் ஆசாரி கம்மாங்க வாங்க. கேரளாவில் யாரு? கே.ஜே. ஜேசுதாஸ். அவன் கிறிஸ்டியன் நாயா. அவன் பாருனா ஐயப்பன் இறங்கிடுவாங்க. மாப்பிள்ள அஞ்சலை காமிங்களேன். அறிவராசனம் விஸ்வமோகனம் அறிந்தீஸ்வரம் ஆராத்யமாகும் அறிவர்த்தனம் நித்யவர்த்தனம் அறிவராத்மகம் தேவமாசிரியே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி மதியபாவி ராகம் சரிமபனிசா சனிபமரீசா துள்ளி துள்ளி நீ காடம்மா சீதையம்மா துள்ளி துள்ளி நீ யாரம்மா திருவதையம்மா திருவதையம்மா நீ கண்ணீர் விட்டால் இந்த மனம் தாங்காதம்மா துள்ளி துள்ளி நீ யாரம்மா திருவதையம்மா சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து என்னை தகதி கொண்டோடு ஏகப்பட்ட பாட்டு இருக்கு. மத்திய மாநில மாப்பிள்ள வந்து இருக்கிறாரு. விஷயம் கேட்போமா? வாங்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள விஷயம்? முருகா, கனி ஒன்றை கண்டு வந்திருக்கு. கனியா? கனி பெருமையை அறியலாமா ஐயா? சொல்லியா? சொல்லுங்க. மகனுக்கும் தேங்கவரே மகனுக்கும் ஒரு பூக்கனியை கண்டு மனம் பூரித்தே ஐயா முருக 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 ஒரு பூங்கனியை கண்டு மனம் உறுத்தே முருக நான் கனவே அக்கனிவே இக்கரவே சென்று அதை கொய்யாமல் கொய்தனைக்கே வேண்டுமையா மாப்பிள்ள என் கூட சமமா நிக்கிறது யாரு? யார் மாமா? நாரதர் தான். கப்பே பக்கம் சமமா நிக்கிற தகுதி யாருக்கு இருக்கு? ஆமா அவர்தான். நாரதர். மாமி பெருமாள் தான் தகுதியா நிக்கிறது யாரு? சமமா அவர்தான். பிரம்மதேவன் கிட்ட அவர்தான் அவர்தான். எல்லாருக்கும் சமமா நிக்கிற தகுதி யாருக்கு இருக்கு? நாரதருக்கு. நாரதருக்கு. நாரதர் வந்து கந்தர்வ உலகம். மூலோகத்துல ஒருத்தருக்கு இருந்தது யாருக்கு அந்த பேர்?
யாருக்கு நம்ம திருவாரூர் ஊரா இருக்கியா மாணிக்க வாசகருக்கு சிதம்பரம் போனா தெரியுமாப்ல சிதம்பரம் தேர் ஆடிக்கிட்டே வரும் சிதம்பரம் தேர் சிதம்பரத்துல யாரு நிப்பா எங்க அப்பன் நடராஜா முகமது ஈஸ்வரன் நிப்பா அப்படி ஈஸ்வரன் ஆடிக்கிட்டே நிப்பா இங்கிட்டு யாரு நிப்பா சிவகாமி இந்த பக்கம் யாரு நிப்பா மாணிக்க வாசகன் வலது பக்கம் மாணிக்க வாசகன் இந்த பக்கம் சிவகாமி இடது பக்கம் சிவகாமி மாணிக்க வாசகன் 63 நாயன்மார் பின்னாடி வருவாங்க ஐயா அவ்வளவு தகுதியானவர் யாருன்னா மாணிக்க வாசகன் ஏன் மகாபாரதம் யார் எழுதினது கணை விநாயகர் எழுதினா இல்லையா திருவாசகத்தை யார் எழுதினது சொன்னது திருவாரூர் ஊராரு எழுதினது யாரு ஈஸ்வரன் எழுதினா எழுதி முடிச்சு கையெழுத்து போட்டான் திருவாரூர் ஊரான் சொல்ல திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து அப்ப பெருமைக்குரியவர் திருவாரூர் ஊரார் கிறிஸ்துவ சாமியார்கள் எல்லாம் மாறி இருக்காங்க ஐயா ஆஹா திருவாசகம் படிக்காம போயிட்டானே கிறிஸ்துவ பாதியார்கள் மதம் பரப்ப வந்தவன் ஜீயு போக்குங்கிறமே மதம் பரப்ப கிறிஸ்துவ மதம் பரப்ப வந்தவன் ஐக்கியமாயிட்டான் ஐயா ஐக்கியமாயி செத்து கொண்டு கல்லறை எழுதுறான்னா இங்க ஒரு தமிழ் மானம் உறங்குகின்றான் திருவாசகம் மட்டும் தமிழ் மானம் உறங்குகின்றான் எழுதுறானா அவ்வளவு பெருமையானவன் திருவாரூர் அந்த ஊர்ல நம்ம இருக்கோம் திருவாரூர் ஊராரே எல்லாரும் காப்பாத்து மாப்பிள்ள கண்டுவது கனியா கன்னியத்தான் பார்த்து வந்திருக்கின்றேன் ஆமா சுந்தரவள்ளி சுதந்திரமாக இருக்கின்றாள் எந்த சுந்தரவள்ளியா நீங்க வாக்கு கொடுத்தீங்க அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி 2 பேருக்கு சின்னவளா இளையவன யாரு அமிர்தவள்ளி தெய்வியான ஆமா தெய்வியான தங்கச்சி சுந்தரவள்ளி நீ அவகிட்ட தான் போயிட்டு வரியா அவகிட்ட போயிட்டு வரேன் நானும் போகணுமா போங்க அப்படி இதை மாற்றிட்டு அவள் வேடுவர் குலமாக இருப்பதால் தாங்கள் ஒரு வேடுவர் குலைச்சிட்டு மானை என்று மானை துளசி சென்று அம்மான் மகள் ஒரு வரைக்கும் உங்க அம்மா கூட அவனை குட்டியா போக சொல்றேன் சரி மாப்பிள்ள நல்லது பாடிட்டு வரியா நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயினே நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயினே பாசம் பொருளேசம் பாசம் பொருளேசம் கண்ணார கண்ணருள் செய்யாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நான் இல்லை தாயே நல்வாழ்வு
இதுவரை எப்படி அமைதியாக இருந்து இந்த நாடகத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை போன்று வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் நடக்கும் வரை அமைதியாக இருந்து இந்த வள்ளி திருமணத்தை கண்டுகளித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுடைய அருளாசி பற்றி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தவைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி நன்றி நன்றி. செங்கண்ணி வாய்த்திருந்து சிரித்திடுவார் தித்திக்கும் தேன் குடமே செண்பக பூச்சரமே செங்கண்ணி வாய்த்திருந்து சிரித்திடுவார் செங்கண்ணி வாய்த்திருந்து சிரித்திடுவார் தித்திக்கும் தேன் குடமே செண்பக பூச்சரமே தித்திக்கும் தேன் குடமே செண்பக பூச்சரமே செங்கனி வாய்த்திருந்து சிரித்திடுவார் இந்த உருவம் பருவம் சிந்தையில் உறவாடும் இந்த உருவம் கண்ணியில் ஆமல் தன்னை கடைகளும் சொல்லும் கண்ணியில் ஆமல் தன்னை கடைகளும் சொல்லும் கண்ணில் எண்ணத்தை சொல்லும் ஒன்று இன்பத்தை சொல்லும் ஒன்று எண்ணத்தை சொல்லும் ஒன்று இன்பத்தை சொல்லும் ஒன்று செங்கனி வாய்த்திருந்து சிரித்திடுவார் தித்திக்கும் தேன் பூதமே செல்வக பூச்சரமே செங்கனி வாய்த்திருந்து சிரித்திடுவார் பூச்சரமே